ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. இன்று விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூன் மாதம் 14ஆம் நாள். இன்று வாரம் சனிக்கிழமை. நட்சத்திரம் உத்திராடம், சந்திராஷ்டமம் மிருகஸ்ரீடம். யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் பிராமியம். தேய்பிரை திதி திருதியை. கரணம் பவம். வாரசூலை கிழக்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தயிர். இன்றைய சுப வேளைகள் காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7:30 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள்: ஸ்ரீ அரியக்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் தெப்போற்சவம், மன்னார்குடி ராஜகோபால சுவாமி, திருச்சேரை சாரநாதன், நாமகிரிப்பேட்டை ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாள் தலங்களில் திருமஞ்சனம், மதுரை ஸ்ரீ கூடலழக பெருமாள் விடையாற்று உற்சவம், சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் ரிஷப வாகனத்தில் பவனி, திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜன் புதிய வள்ளி ரதத்தில் பவனி. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். தொழிலில் உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்திறமை வெளிப்படும். நல்ல வெற்றியை காண்பீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். அதை முதலீடு செய்வதில் சிறப்பாக முதலீடு செய்வதை காட்டிலும் சேஃபாக முதலீடு செய்வது அந்த காலகட்டத்திற்கு அவசியம். அதற்கான திட்டங்களை நீங்கள் இன்று வகுப்பீர்கள். உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்களுக்கு எல்லாம் நண்பர்களும் அனுபவஸ்தர்களும் அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். சகோதரர் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எந்த எல்லைக்கும் போவார். அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி தராது. குடும்பத்தில் அதிகாரம் கண்டிப்பை கொஞ்சம் குறைத்து கொண்டால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். மற்றபடி குடும்ப அங்கத்தினர்கள் உங்களை சார்ந்து இருப்பதால் உங்களுடைய தலைமை பண்புக்கு எந்த பங்கமும் வராது. குடும்ப அங்கத்தினர் உங்களோடு இசைந்து உங்களுடைய சொல்பேட்டு கேட்டு நடப்பார்கள். உங்கள் தலைமை பண்பு தொழிலும் குடும்பத்திலும் வெளிச்சத்திற்கு வரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். ரிஷபம். உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்திறமை வெளிப்படும். அதனால் அதிகாரிகள் ஆதரவு பெருகும். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் நண்பர்கள், குழந்தைகள் எல்லாம் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். தனவரவு அதிகரிக்கும். தொழில் சார்ந்த பயணங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம், லாபம், வருமானங்கள் அதிகரிக்கும். தாய் வழி ஆதரவு, தாய் வழி உறவினர்களால் ஆதரவு பெருகும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணும். சகோதரி செயல்பாடுகள் திருப்தி இருக்காது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். மிதுனம். இன்று தேவையற்ற சிந்தனைகளை, தேவையற்ற வேலைகளை தவிர்ப்பதன் மூலம் இன்று உங்களுக்கு வரக்கூடிய வீண் விமர்சனங்கள், வீண் பழிகள், எதிர்ப்புகளை சமாளிக்க முடியும். ஆகவே இன்று புதிய வேலைகள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். அடுத்தவர் விஷயத்தில் தலையிட வேண்டாம். அடுத்தவர்கள் வேலைகளில் நீங்கள் போய் இழுத்து போட்டு செய்வது வேண்டாம். உங்கள் வேலையை மட்டும் பார்த்தால் என்று நன்றாக இருக்கும். பயணங்கள் லாபத்தை தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். பெண்களால் லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். அரசு விஷயங்கள், அரசு காரியங்கள் அலைச்சலை கொடுக்கும் என்பதால் அதை தவிர்க்கவும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உங்கள் முயற்சிகள், மாற்றங்களுக்கு சிறு சிறு தடைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். கடகம். இன்று தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களுடைய நிர்வாகத்திறமையை வெளிச்சப்படுத்தி காண்பிப்பீர்கள். தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை நல்ல சிறப்பாக செயல்படும். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும். வாழ்க்கை துணையுடன் சில மாற்றங்களை நீங்கள் அனுசரித்து போக வேண்டியிருக்கும். தொழிலில் உங்கள் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். செல்வாக்கு உயரும். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். பெண்கள் உங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு காரியங்களில் வெற்றிகள், லாபத்தை குவிப்பீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து போகும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பேச்சில் உஷ்ணத்தை தணிப்பது நல்லது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள்.
சிம்மம். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி பெற முயற்சிப்பீர்கள். பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். சமூக அந்தஸ்தை கூட்டும். தொழிலில் சிறு சிறு தடைகளையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க நேரிடும். பெண்களால் அல்லது பெண் அதிகாரிகளால் உங்களுக்கு ஆதரவு உண்டாகும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பணவரவை தரும். அரசு விஷயங்கள், அரசு காரியங்கள் எதிர்பார்த்த பலனை தராவிட்டாலும் காரியங்கள் பழுதில்லாமல் நடந்து கொள்ளும். நண்பர்கள், குழந்தைகளால் என்று அனுகூலமும் ஆதாயம் அடைவீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். சகோதரர் உங்களை சார்ந்து இருப்பார். சகோதரருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டி வரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயம் இருப்பார்கள். அவர்களிடம் ஏற்படும் சிறு சிறு மாற்றங்களை அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும். கன்னி. இன்று உங்கள் விருப்பம் போல் நடந்து உங்கள் விரும்பிய காரியங்களை நினைத்து முடிப்பீர்கள். அதனால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அதாவது விரும்பின காரியத்தை செய்கிறதுனால உங்களுடைய பலன் மட்டும் இல்லாமல் அது பொது பலனாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை கூட்டும், செல்வாக்கை கூட்டும். தொழில் பணி சுமையை குறைப்பதற்கு வேற்றுமொழி பேசுபவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறும். பெண்களிடம் சிறிது கவனம் கண்ணியமாக இருப்பது நல்லது. அரசு விஷயங்கள், அரசு காரியங்களில் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். குழந்தைகள், நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிற்கும். வாழ்க்கை துணை அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். துலாம். இன்று உங்கள் திட்டங்கள், திறமைகள் எல்லாம் பரிசோதனைக்கு உள்ளாகப்படும். எது செய்தாலும் யாராவது ஒருத்தர் அதுக்கு தடை தாமதங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி அதில் இருக்க தவறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை நீங்கள் மனசில் வச்சுக்காமல் நீங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் பணி சுமை அதிகரிக்கும். பெண்கள், பெண் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு காரியங்களை ஒத்தி போடுங்க. நண்பர்கள், குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமாக இருக்கும். சகோதரருடைய செல்வாக்கு உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். விருச்சிகம். நீங்கள் செய்யும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் திட்டங்களாக மாறி செயலாக்கம் பெறும். அதில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அதில் உங்களுடைய நிர்வாகத்திறமை, ஆளுமைத்தன்மை வெளிப்படும். வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் நீங்கள் விரும்பிய காரியத்தை விரும்பியபடி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். பெண்களுடன் பிரச்சனை ஏற்படுவதால் அவருடன் கவனமும் கண்ணியமாக பழகுங்கள். அரசு விஷயங்கள், அரசு காரியங்கள் அனுகூலத்தை தரும். குழந்தைகளின் செயல்பாடுகள் வித்தியாசமாக இருப்பதால் அவர்களுடைய செயல்பாடுகளில் கவனமும் கண்காணிப்பும் தேவை. நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். சகோதரர் செயல்பாடு திருப்தியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதாயமாக இருப்பார்கள். அவருடைய ஆளுமைத்தன்மை உங்களுக்கு ஆதாயமாக இருப்பதால் அதை அனுசரித்து போவது நல்லது. தனுசு. இன்று உங்களுடைய பேச்சினால் பணி சுமையை அதிகரித்துக் கொள்வீர்கள். அனாவசியமாக அடுத்த ஒரு விஷயத்தை தலையிடுவது, அடுத்தவர்களை பற்றி விமர்சனம் செய்வது போன்ற பேச்சுகளால் உங்களுக்கு பணி சுமை கூடும். அதை தவிர்த்தாலே இந்த பிரச்சனையை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். நீங்கள் செய்யும் மாற்றங்கள், முயற்சிகளுக்கு அந்நியர்கள் உதவுவார்கள். தொழிலில் நீங்கள் விரும்பிய காரியங்களை உங்கள் திறமையால் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய விருப்பங்களுக்கு பெண்கள், பெண் உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு காரியங்கள், அரசு விஷயங்களை ஒத்தி போடவும். நண்பர்கள், குழந்தைகள், அனுபவஸ்தர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாக இருப்பார்கள். சகோதரி செல்வாக்கு உங்களுக்கு ஆதாயத்தை தரும். வாழ்க்கை துணையும் உங்களுக்கு ஆதாயமாக இருப்பார்கள். மகரம். சுய சிந்தனை அதிகரிக்கும். அதன் மூலம் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சி செய்வீர்கள். அதே நேரத்தில் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். குழந்தைகளுக்கு சுமை கூடுவதால் அவர்களுக்கு உங்கள் வழிகாட்டுதல் தேவைப்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடை தவிர்க்கவும். நீங்கள் செய்யும் முயற்சிகள், மாற்றங்கள் சில பணி சுமையை கூட்டும். பெண்கள், பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். அரசு காரியங்கள், அரசு விஷயங்களில் உங்கள் விருப்பம் போல் முடிவுகள் கிடைக்கும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். இல்லாட்டி சகோதரருடைய செயல்பாடு திருப்தி தராது. கும்பம். தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் தவிர்த்தால் இன்று உங்களுடைய திறமைகள், திட்டங்கள் எல்லாம் சரிவர வெற்றி பெற்று மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள், நண்பர்கள், அனுபவஸ்தர்கள் எல்லாரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். நண்பர்களையும் நீங்கள் உங்களுடைய விருப்பத்திற்காக அல்லது அவருடைய விருப்பத்திற்காக ஒருத்தருக்கு ஒருத்தர்
அட்ஜஸ்ட் செய்து போய்க்குவீங்க. அரசு விஷயங்கள், அரசு காரியங்கள் திட்டம் போல் வெற்றி பெறும். உங்கள் மாற்றங்களுக்கு, முயற்சிகளுக்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தில் மூத்தோருடைய வழிகாட்டுதல் பற்றி நடக்கும்போது வெற்றிகள் கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். அவரிடம் உஷ்ணமாக பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளவும். மீனம், இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள், மாற்றங்கள் லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிக்கும். போட்டிகளில் நல்ல வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். குழந்தைகள், நண்பர்கள் மூலம் நல்ல ஒரு அனுபவத்தை பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உருவாகும். வீட்டில் பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும். பெண்களால் பணவரவு உண்டாகும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. மேலும் அமைதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வார். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். கரம் செய்வோம், கர்மவழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.